இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஏடிஎம் அப்படின்றது ஒன்று கிடையவே கிடையாது. இத்தனை நாளாக நம்ம ஆப்ஷன் மார்க்கெட்டில் பை பண்ணிட்டு இருக்க எல்லா ப்ரைஸும் ஃபேக்கான ப்ரைஸ். இந்த ரெண்டு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் வித் ப்ரூஃபோட. அதாவது மார்க்கெட்டில் என்எஸ்சி என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த மார்க்கெட்டோட ப்ரைஸை கடந்து மார்க்கெட் வந்திருக்கோ அதுக்கு தான் இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்குன்றாங்க. அதான் நம்ம ஐடிஎம்னு சொல்கிறோம். எந்த ப்ரைஸை மார்க்கெட் இன்னும் கடக்கவே இல்லையோ, எந்த ப்ரைஸில் மார்க்கெட் இப்போ இருக்கோ அது ரெண்டுத்தையுமே ஏடிஎம் ஓடிஎம்னு சொல்கிறோம். அதாவது மார்க்கெட் கடக்கவே இல்லாத ஒரு விலையை ஓடிஎம்மாகவும், மார்க்கெட் இப்போ கரண்ட்டாக இருக்கிற ப்ரைஸை ஏடிஎம்மாகவும், மார்க்கெட் கடந்து வந்த ப்ரைஸை ஐடிஎம்மாகவும் சொல்கிறோம். இப்போ ஐடிஎம்க்கு மட்டும்தான் இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்குது. அதாவது இங்கே என்ன போட்டிருக்கு, பாசிட்டிவ் இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போது ஏடிஎம்க்கும் ஓடிக்கும் ஜீரோ இன்ட்ரின்சிக் வேல்யூன்றாங்க. அதாவது டைம் வேல்யூ இன்ட்ரின்சிக் வேல்யூ ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்துட்டு 2 வாரத்துக்கு முன்னாடி எடுத்த டேட்டா பழசாக இருந்தாலும் விஷயம் ஒன்று தான். 27 ஜான் எக்ஸ்பிரி ஆன பின்னாடி எடுத்தோம். இப்போ நீங்கள் எந்த எக்ஸ்பிரியாக இருந்தாலும் எக்ஸ்பிரி அன்னைக்கு 3:30 மணிக்கு மார்க்கெட் முடியல, ஒரு 3:45க்கு 4 o'clock போல் நீங்கள் ஆப்ஷன் செயின் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேட்டா கிடைச்சிடும். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம் உங்கள் ரெஃபரன்ஸுக்காக. இப்போ பாருங்கள், மார்க்கெட் வந்து 25,175 க்ளோஸ் ஆகிருக்கு. கரெக்டாக? அப்போது 25,100 வந்து மார்க்கெட் 25,150 கடந்து தான் 175க்கு வந்திருக்கும். அப்போது 25,175 மைனஸ் 25,150 மைனஸ் பண்ணால் 25 ரூபா. அப்போ 25,150 காலுக்கு 25 ரூபா கிடச்சிருக்கும். கிடச்சிருக்கா? கொடுத்துருக்காங்களா? இங்கே பாருங்க, 25 ருபீஸ் இங்கே இருக்குது. அப்போது 150க்கு கீழே மார்க்கெட் போகவே இல்லை. அப்போது 25,150 புட்டு என்ன ஆகும்? 0 ஆகணும். ஆயிருக்கா? இவ்வளோ தான் இன்ட்ரின்சிக் வேல்யூக்கும் டைம் வேல்யூ. அப்போது மார்க்கெட் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து இதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. அப்போது ஏடிஎம்ன்றது மார்க்கெட் எங்கே இருக்கோ அதுதானே ஏடிஎம். அப்போது 25,200 காலு புட்டு ரெண்டுமே 0 ஆயிருக்கணும் இல்லையா? இங்கே பாருங்கள், எங்கே 0 ஆயிருக்கு. அப்போது ஏடிஎம் அப்படின்றது ஐடிஎம்மையும் ஓடிஎம்மையும் பிரிக்கிறதுக்காக பயன்படுத்துகிற ஒரு இடம் தான் ஏடிஎம். ஏடிஎம் ஸ்ட்ரைக் அப்படின்றது ஒன்று கிடையவே கிடையாது. அதாவது ஏடிஎம் ஸ்ட்ரைக் எப்போ பாசிபிள் ஆகும்னா, இந்த இடத்துல பாருங்கள், 25,175 ரூபா 40 பைசா க்ளோஸ் ஆகிருக்கா. அதாவது 25,200.00, 25,150.00 இப்படின்னு மார்க்கெட் என்னைக்கு க்ளோஸ் ஆகுதோ எக்ஸ்பிரி அன்னைக்கு அதை தான் நம்ம ஏடிஎம்மாக எடுத்துக்க முடியும். என்னோட இந்த 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் அந்த மாதிரி ஒரு நாள் கூட மார்க்கெட் க்ளோஸ் ஆனது கிடையாது. இந்த மாதிரி சொச்சமாக தான் க்ளோஸ் ஆகும். 25, 75, 215, 230 தான் மார்க்கெட் சொச்சமாக தான் க்ளோஸ் ஆகும். அந்த மாதிரி சொச்சமாக தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஏன்னா 150 ஸ்ட்ரைக்கு தான் மேக்ஸிமம் 0 ஆக்க ட்ரை பண்ணுவாங்க. ரவுண்ட் ஃபிகர் ஸ்ட்ரைக்ஸுக்கு எப்பயுமே வந்து 30 ரூபாலேருந்து 50 ரூபாய்க்கு மேலே இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. அதை நான் கம்மிங் வீடியோஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது இதில் உங்களுக்கு புரியுதா? இப்போ நம்ம 150 ஏடிஎம்மா, அப்போ 150 கால் போட்டும் 0 ஆயிருக்கணும்ல. எங்கே 0 ஆயிருக்கு? இல்லை. இப்போ 25 ரூபா இதுக்கு, இது 0. அப்போ 200 பார்க்கலாம். 200க்கு ஏடிஎம்க்கு 0, காலுக்கு சரி, கால் 0 ஆயிருக்கு, புட்டுக்கு 25 ரூபா கொடுத்துருங்க. அப்போ 250 ஓடிஎம், ஐடிஎம்க்கு 75. ஸோ இப்போ உங்களுக்கு இதுலேருந்து புரிஞ்சிருக்கும், ஏடிஎம் அப்படின்றது ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ மார்க்கெட் இப்போது கரண்ட் மார்க்கெட்டை வச்சு பார்ப்போம். இப்போ பாருங்கள், இது வந்து February 10. இப்போ மார்க்கெட் வந்து டைம் 11:30 ஆகுது, 11:15 ஆகுது. இப்போ வந்து 3:30க்குள்ளே இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மார்க்கெட் எவ்வளோவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு? 25,960. 25,960 மைனஸ் 25,950, 10 ரூபா. அப்போ இதோட ஒரிஜினல் விலை, இந்த காலோட ஒரிஜினல் விலை 10 ரூபா. இதே இடத்துல 3:30 மணிக்கு வந்து மார்க்கெட் இதே இடத்துல க்ளோஸ் ஆச்சுன்னா இந்த ஸ்ட்ரைக்கோட ஒரிஜினல் ப்ரைஸ் 10 ரூபா. அப்போது 30 ரூபா ஜாஸ்தியாக இருக்காங்க. அப்போ இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் 10 ரூபா. அப்போ 40 ரூபாய்க்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்குதுன்னு நம்ம வாங்கக்கூடாது. ஓகேவா? இப்போ பாருங்கள், இன்றைக்கி எக்ஸ்பீரியன்றதுனால ஆல்மோஸ்ட் ஓடிஎம் கால்ஸ் எல்லாமே 0 நோக்கி போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் மார்க்கெட் இருக்குது, அதுக்குள்ளே இது 0 ஆகிடும். ஓகேவா? நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்டில் இப்போ 25,900 எடுத்துக்குவோம். இப்போது 25,960 ஸ்பாட் மார்க்கெட் மைனஸ் 25,900 எவ்வளோ இருக்குது? 60 ரூபா இருக்குது. இப்போ இங்கே ப்ரீமியம் எவ்வளோ ட்ரேட் ஆகிட்டுருக்கு? 195 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ 195ல் 60 போச்சுன்னா 135 ரூபா.
195 மைனஸ் 60 ருபீஸ் போட்டால் 135 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் 60 ரூபா. இந்த 60 ரூபா தான் நம்மளுக்கு இப்போதைக்கு இதோட ஒரிஜினல் ப்ரைஸ். ஆனால் நம்ம எவ்வளோ கொடுத்து வாங்குறோம்? 195 ரூபா கொடுக்குறோம். ஒரு மொபைல் வாங்குறதா நம்ம எவ்வளோ அனலைஸ் பண்ணுறோம், எத்தனை இடத்துல பார்க்குறோம், எவ்வளோ கம்பேர் பண்ணுறோம். ஆனால் நம்ம இந்த ஒரு ஆப்ஷனை மட்டும் ரொம்ப சிம்பிளாக என்ன விலை கிடைக்குதோ அந்த விலைக்கு வாங்கிடுறோம். ஸோ நம்ம இந்த 195 ரூபாய்க்கு வாங்கக்கூடாது. ஏன்னா இதோட ஒரிஜினல் விலை 60 ரூபா. அப்போ 135 ரூபா டைம் வேல்யூ இருக்குது. இப்போ அந்த டைம் வேல்யூ என்ன ஆகுதுன்னு கையோட பார்த்துருவோமா? இப்போ 26,000 எடுத்துக்கலாம். 26,000 எவ்வளோ இருக்கு? 159 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 26,000 மைனஸ் ஸ்பாட் மார்க்கெட் 25,960. அப்போ இதோட ஒரிஜினல் ரேட்டு 40 ரூபா. அப்போது 159 ரூபாவில் 40 ரூபா மைனஸ் பண்ணால் இதில் 119 ரூபா ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் 40 ரூபா, இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் 60 ரூபா. இப்போ நான் லைவாக உங்களுக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ 40 + 60 கூட்டினா எவ்வளோ? 100. அப்போ 26,000க்கும் சாரி 26,000க்கும் 25,900க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? 100 பாயிண்ட் இருக்குது. அந்த 100 பாயிண்ட் நம்மளுக்கு இங்கே கிடைச்சிடுச்சா? அப்போது இப்போ இதில் 30 ரூபா போச்சு. நான் எவ்வளோ சொன்னேன்? சாரி, நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட் இருக்கும். அப்போ இதில் எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது? 118 ரூபா ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொன்னால், இப்போ இதில் காலையில் 135 ரூபா ஜாஸ்தியாக இருக்குன்னா ரெண்டுத்தையும் கூட்டினா எவ்வளோ? 253 ரூபா. இதுதான் வந்து டைம் வேல்யூ இன்ட்ரெஸ்டிக்கல். இது வந்து அடுத்த 6 நாள்லேருந்து 7 நாளுக்குள்ளே அவங்க கரைச்சாகணும். இப்போ எங்கே இருக்கான்? இது கரைக்கும் போது என்ன ஆகும்? ஓடிஎம் போயிடும். ஏன்னா இதுதான் ஓடிஎம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறேன் பாருங்கள். இப்போது 25,900 ஓடிஎம் புட்டோட விலை எவ்வளோ? 114 ரூபா ப்ளஸ் 26,000 காலோட ஓடிஎம் ப்ரைஸ் என்ன? 139 ரூபா. 153 ரூபா வந்துருச்சா? இப்போ நம்ம இது ரெண்டுத்தையுமே நல்லா பார்த்துங்க. 253. அதை கழிச்சாலும் எவ்வளோ வந்துச்சு? 253. அதோட இதில் வந்து 158ல் 35 ருபீஸ் போச்சுன்னா, சாரி 40 ருபீஸ் போச்சுன்னா 118 ருபீஸ் ப்ளஸ் இதில் வந்து எவ்வளோ கழிச்சோம்? 60 ருபீஸ் போச்சுன்னா 135 ருபீஸ். 135 ருபீஸ் 253 வந்துருச்சா? இப்போ புரியுதா? இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற டைம் வேல்யூ ஓடிஎம்க்கு கொடுக்குறாங்க. அப்போ இதோட ஒரிஜினல் ப்ரைஸு 60 ரூபா, இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் 40 ரூபா. ஸோ நீங்கள் அதை ஒரிஜினல் ப்ரைஸுக்கும் இன்றைக்கி இப்போ எவ்வளோ ப்ரைஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். ஒரிஜினல் ப்ரைஸுக்கும் இப்போ இருக்கிற ப்ரைஸுக்குள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிச்சி தான் நீங்கள் ஆப்ஷன் மார்க்கெட்டில் பை பண்ணணும். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரியே இப்போ இவ்வளோ நாளாக நம்ம பார்த்துட்ருக்க எல்லா ப்ரைஸுமே ஃபேக்கான ப்ரைஸு. எக்ஸ்பிரி அன்றைக்கி மட்டும்தான் உங்களுக்கு ஒரிஜினல் ப்ரைஸு கிடைக்கும். அப்போது நான் ஃபஸ்ட்டு சொன்னதுக்கு உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணிட்டேன். ரெண்டாவது சொன்னேன் ஏடிஎம்ன்றது ஒன்று கிடையவே கிடையாதுன்றதுக்கு இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். இப்போது இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் எப்போ வரும்? இந்த ஒரிஜினல் ப்ரைஸை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாம்? இண்டிகேட்டர் இல்லாமல், எந்த சார்ட்டும் இல்லாமல், சார்ட்டை பார்த்து இண்டிகேட்டர் இல்லாமல், நியூஸ் பார்க்காம ரொம்ப ஈஸியாக ஒரு பேப்பர் பென் வச்சுட்டு டெய்லி காலையில் வெறும் மேக்ஸ் கால்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் ரொம்ப அழகாக 30 to 50 பாயிண்ட்ஸ் ஈஸியாக மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இதுதான் இந்த எக்ஸ்பிரியை நோக்கி தான். அதாவது இங்கே பார்த்தீங்களா 25, ஏன்னா 50 ஸ்ட்ரைக் இல்லையா? அப்போ 50 கூட்டிகிட்டே போய் 25, 75, 125 அப்படியே 50 கூட்டிகிட்டே போனீங்கன்னா இன்ட்ரெஸ்டிக் வேல்யூ கொடுத்துட்டே போவாங்க. ஸோ இதை நோக்கி தான் இந்த ப்ரைஸ் வரப்போகுது அப்படின்றதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள், நல்ல உதாரணம். உங்களுக்கு புரியலைன்னா இந்த வீடியோவை மறுபடியும் பாருங்கள். இதை வச்சு எப்படி நம்ம ட்ரேட் பண்ணலாம், எப்படி நம்ம என்ட்ரிஸ் எடுக்கலான்றதை அடுத்து வர வீடியோஸில் நான் உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஒன்லி ஃபார் ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸுக்கு தான். ஏன்னா நான் சிபி ரிஜிஸ்டர்டு கிடையாது. ஸோ ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக தான் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.